வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு கெஸ்ஸிங்க்கு என்னென்ன நம்பரு யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டே வாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுவோம். அதை எப்படி செய்கிறது, எப்படி கால்குலேஷன் எடுக்கிறது, எப்படி ஒவ்வொரு நம்பரையும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெளிவாக நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் நம்பரை பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒரு போர்டு டைரெக்டாக வைப்பாங்க, ஒரு போர்டு இன்டைரக்டாக வைப்பாங்க, 2 நம்பரை கூட்டி வைப்பாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு விதத்துலேயும் பார்க்கணும். எத்தனை பேர் என்னென்ன விதமாக நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க கொடுத்தது 1 4 5 6. இன்னொருத்தவங்க கெஸ்ஸிங் நம்பர் 3 போர்டும் கொடுத்துட்டாங்க. இந்த 3 போர்டுக்குள்ளே நம்ம அந்த நம்பர் எங்கே உட்காருதுன்னு பார்க்கணும். அப்படி இருந்தாலும் இவங்க ஒரு போர்டு 2 போர்டு தான் கரெக்டான போர்டு கொடுப்பாங்க. அடுத்து ஒரு போர்டை ரிவர்ஸில் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் கொடுத்துருக்காரு 201489. ரிவர்ஸில் தான் எல்லாமே வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இவர் 7 6 7 5ன்னு கொடுத்துருக்காரு. அதனால் ஒரு நம்பர் 2 தடவை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் எடுத்துக்கணும். எந்த நம்பர்னு தெரியாது. இதில் பாருங்கள் 83 16 8 3 1 6ல் எந்த நம்பர் இறங்கும்? 8 இறங்கலாம், 1 இறங்கலாம், 6 இறங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 39 48. அப்போ 84 இவங்க ரிவர்ஸில் வைப்பாங்க. 8 4ங்கிறது இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கால்குலேஷன் எப்படி பார்க்குறது? இதில் பார்த்தீங்கன்னா 9 1 9ல் 1 கழிச்சிங்கன்னா 8, 5ல் 4 கழிச்சிங்கன்னா 5ல் 1 கழிச்சிங்கன்னா 4. அடுத்ததில் இவங்க கொடுத்துக்கல ஃபஸ்ட்டு டிஜிட்டு 8 உட்கார வாய்ப்பு இருக்குது, 2வது டிஜிட் 4 உட்கார வாய்ப்பு இருக்குது, 3வது டிஜிட்டு 7 உட்கார. வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வின் 781 அதோடைய ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட்டும் டேட்டை வச்சு டேட்டை வச்சு தான் இறங்கியிருக்குது. அது எப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்து நம்ம ஒவ்வொரு டேட்லேயும் நம்ம கெஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக கெஸ் பண்ண முடியும். நம்பரும் சரியான கணிப்பில் நம்ம வைக்கவும் முடியும். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் ஒரு 4 டிஜிட் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு கெஸ்ஸிங் பவர் நம்ம அதிகரிக்கணும். இப்போ பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி இறங்கினது பார்த்திங்கன்னா 4 5 0 6. அதாவது இன்றைய தேதியில் இன்றைக்கி தேதி நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், தவறுதலாக தேதி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக தேதி கேரள தேதி 21, முஸ்லீம் தேதி முஸ்லீம் மந்த்து தேதி 30. சரிங்களா? இதே இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 28, அதாவது தேதி 28. அந்த 28ஆம் தேதி அடித்த ரிசல்ட் என்னென்னா 4 5 2 8. இன்றைக்கி அவன் அடித்த ரிசல்ட் 4 5 0 6. அப்போ 2 நாளுக்குரிய ரிசல்ட்டையும் முதலே கணிச்சு வச்சிட்றான். 2 நாளைக்கு அப்புறம் உள்ள ரிசல்ட்டை எடுத்து நாளே அடிக்கிறதுக்கூடிய வாய்ப்பும் அவங்ககிட்ட இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்துச்சு அதை ஒரு சின்ன கணிப்பு திருப்பி பார்த்துக்கிடுவோம். அதாவது இன்றைக்கி தேதி 21 30. இதை கிராஸில் வைங்க, இதை கிராஸில் வைங்க. அப்போ நம்ம கிடைக்கிறது 12 0 3. இந்த 3ஐயும் 1ஐயும் ஃபஸ்ட்டு கூட்டுங்க 4, 3ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 5, 0 அப்படியே இறங்கிருச்சு 0. இந்த 2 3 மல்டிபிள் ஆகி 6ன்னு இறங்கிருச்சு. இது ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 2ஐயும் கிராஸ் பண்ணி கூட்டி வச்சிடறான். ஒரு டிஜிட்டை மட்டும் டைரெக்ட் ஆகிறான், ஒரு டிஜிட்டை பெருக்கி வைக்கிறான். 2 டிஜிட்டை ப்ளஸ் பண்ணுறான், ஒரு டிஜிட்டை டைரெக்ட் பண்ணுறான், ஒரு டிஜிட்டு மல்டிபிள் பண்ணுறான். புரியுதுங்களா? அதனால் முக்கியம் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு நியூட்ரலு ஒரு மல்டிபிள். ஒரு சில நேரம் ஒரு ப்ளஸ்ஸு
ஒரு டிவைடடு அதாவது தேதி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டிவைடடு, ஒரு 0, ஒரு மல்டிபிள் அப்படி வைப்பான். இன்றைக்கி வச்சது வந்து 2 ப்ளஸ்ஸு, ஒரு நியூட்ரலு, ஒரு மல்டிபிள். இந்த ரிசல்ட்டை சிங்கிள் டேட்டு, அதாவது நம்ம இங்கிலீஷ் டேட் படி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு டேட்டு வந்து மலையாள தேதியும் முஸ்லீம் மந்த்து தேதியும் சேர்த்து வச்சு அந்த ரிசல்ட் வச்சான். அதே இதை இங்கிலீஷ் டேட்டில் எப்படி வைக்கிறான் அப்படின்னு பார்த்துங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு. இது வந்து போன மாதமும் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா அடிச்சிருந்தாங்க, நம்ம அதை கவனிக்கலை. இந்த மாதமும் அந்த இன்றைக்கி தேதியில் அந்த ஃபார்முலா அடிச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஃபார்முலானா, எஸ்டர்டே, டுடே, டுமாரோ டேட்டு 3 டேட் எடுக்கிறான். ஒய்டிடி ஃபார்முலா. இதுக்கு வந்து ஒய்டிடி ஃபார்முலான்னு குறித்து வச்சுக்கோங்க. ஒய்டிடி ஃபார்முலா. எஸ்டர்டே டேட்டு வந்து 04, இன்றைக்கி தேதி 05, நாளைக்கு தேதி 06. இப்போ இதுலேருந்தே நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. 4க்கு 4, 5க்கு 5, 06 அப்படியே இறங்கிடுச்சு. நாளையோட தேதி அப்படியே இறங்கிடுச்சு. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. இன்றைக்கி இறங்கின விதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். குழுக்கள் வந்து ஸ்ரீ சக்தி 427. இதுலேருந்தே பார்த்துக்கலாம். 4, 2, 7. 2ல் வந்து 2 4 இறங்க வாய்ப்பு இருக்குது. 2ல் வந்து 2 7 இறங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டிஜிட்டு, அடுத்து 4, அடுத்து ஒரு டிஜிட்டு, அடுத்து 4, 4 அடுத்து ஒரு டிஜிட்டு, 4 அடுத்து ஒரு டிஜிட்டு, இப்படி இறங்கும். 7 ஒரு டிஜிட்டு, 7 ஒரு டிஜிட்டு, இப்படி இறங்கும். அதனால் நம்ம கால்குலேஷன் படி, மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி நம்ம எடுத்திருக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 4க்கு 4. சரிங்களா? 2 4. 427க்கு வந்து 2 × 4 8 முதல்ல. சரிங்களா? அடுத்து இந்த 7 வந்து டைரெக்டாக இறங்கணும். 8 4 7 4. போன மாதம் இதே மாதிரி ஒரு ரிசல்ட் அடித்தாங்க. அதனால் இந்த மாதமும் இந்த ரிசல்ட்டு நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனித்து பாருங்கள். நன்றி.